தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நஷ்ரா பாட்டோட ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நஷ்ரா பாட்டை வச்சு நம்மளாக இப்படி ஓன் பட்டன் பாட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கடுத்து இந்த ஃபார்வர்ட் டேகை வந்து ரிமூவ் பண்ணுறது பட்டன் போஸ்ட்டில், ஓகேங்களா. ஸோ இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ, ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு டயத்தில். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சில இந்த ஷெடியூலிங் ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த டெலிகிராம் ப்ரொமோஷன் பண்ணுறோம், இல்லை குறிப்பிட்ட ஒரு டயத்தில் வந்து போஸ்ட் ஷெடியூல் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுக்கெலாம், ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா /help. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷெடியூலிங் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெலிகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறப்ப, உதாரணத்துக்கு பெய்ட் ப்ரொமோஷன், கிராஸ் ப்ரொமோஷன், ஸோ இந்த மாதிரி டயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட்டு வச்சு நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்மளுடைய சேனலில், அவங்களுடைய சேனலை பற்றி. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி டெலீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து டிலீட் ஆகிற மாதிரி, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் அப்லோட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பாட்டில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட், ஓகேங்களா, /1 PM இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் /S வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அதான் அந்த கமாண்டு. ஒன்றுனா நம்மளுடைய போஸ்ட்டு, ஓகேங்களா. இப்போ வந்து என்னோடய போஸ்ட் வந்து 4 அப்படின்னு வச்சுருக்கேன், அது மாதிரி இங்கே 1. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ஓகேங்களா. @3 PM அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸ், நீங்கள் வச்சுருக்க சேனல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 PMக்கு சென்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா, ஸோ அந்த கமாண்ட் அப்படியே கொடுங்க /S, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய போஸ்ட் என்ன நம்பரோ அதை வந்து கொடுங்க. ஸோ என்னோடய போஸ்ட் வந்து 4, ஓகேங்களா, ஸோ 3 PM அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து 3 PM அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணுற இதில் இருந்து எனக்கு வந்து டைம் கால்குலேஷன் ஆகும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது எப்படின்னா, இங்கே 3 PM இருக்குது அப்படின்னா நம்ம வச்சுருக்க டயத்துக்கு வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டயத்தில் போய் செட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கமெண்ட். இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வில் சென்ட் போஸ்ட் 4 in 23 hours 2 minutes 35 seconds, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இந்த ரேஞ்சில் வந்து அப்லோட் ஆகும். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து, ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா /1 1 2 3 இது வந்து போஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி @5 AM. ஸோ இது எப்படின்னா நம்மளுடைய 3 போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 AMக்கு சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி. ஸோ இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான், இதை வந்து எடுத்துக்கூடாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணுற டயத்தில் இருந்து கணக்கு ஓகேங்களா பாட்டு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து வந்து பாருங்கள் /1 until 3:30 PM இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ இந்த கமெண்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். /S என்னோடய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 until 3:30 PM. நம்ம வந்து ஒரு 4 PM வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், என்னோடய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும், ஓகேங்களா. சென்ட் ஆயிரும். பட் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா until 4 PM. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4 to 5. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. பேக் வந்துட்டு காமிக்கிறேன். என்னோடய வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு அந்த போஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்கு அடுத்து அதுவே டிலீட் ஆயிரும், நம்ம டிலீட் பண்ணணும் அவசியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் ப்ரொமோஷன் பண்ணும்போது, இல்லை பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டயத்தில் இந்த பாட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதிலே ரீசெண்ட் டெலீட் போஸ்ட்டு, ஸோ இது கொடுக்கலாம், நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்ட் ஆகும் 2 minutes 1 minutes இந்த மாதிரி வந்து நம்ம இது செட் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸுக்கும் வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா, 3 ஹார்ஸ் வரையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, 3 ஹார்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் டிலீட் ஆகிரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷெடியூலிங் இதில் வந்து இது இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட் அப்படின்னு போட்டு ஒரு சில இது இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிஎம்மா ஏஎம்மா இந்த மாதிரி செட் பண்ணல அப்படின்னா, ஸோ பாட் என்ன எடுத்துக்கும்னா அது வந்து 24 ஹவர்ஸ் டைம் ஃபார்மேட்டில் எடுத்துக்கும். ஸோ அது ரயில்வே டைமில் வந்து எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் கமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு. ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணும்போது எல்லா சேனலுக்கும் வந்து போஸ்ட்டு வந்து ஃபார்வேர்ட் ஆயிரும். இது டெல் ஆள். ஸோ இது வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த காப்பிரைட்லாம் ப்ராப்ளம் வராமல் டெல் ஆள் கொடுத்தோம்னா ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாகவே டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து லிஸ்ட்டு, ஸ்டேட்டஸு, ரீசெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டைம் ஜோனு, அப்புறம் நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஸ்டேட்ஸ், பாட்டோட இந்த ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக த நஷ்ரா பாட். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்க. மேவரில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.